டேப்லெட்ஸில் ஆப்பிள் மேஜராக மார்க்கெட் ஷேர் ஹோல்ட் பண்ணுறாங்க. ஸோ சாம்சங் தவிர மற்ற எந்த ஆண்ட்ராய்டு மேனுஃபேக்சரும் இது வரைக்கும் பெருசாக டேப்லெட்ஸ்க்கு அட்டென்ஷன் பே பண்ணதில்லை. பட் இப்போ ரீசெண்டாக ரெண்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃப்ளாக்ஷிப் டேப்லெட்ஸ் லான்ச் ஆயிருக்கு. OnePlus Pad, Xiaomi Pad 6 Pro. இது இந்த பாயிண்டில் சைனா எக்ஸ்க்ளூசிவாக இருந்தாலும் ரெண்டு டேப்லெட்ஸ்க்கும் நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்குது. ஆனால் சில விஷயங்கள் ரெண்டு பிராண்ட்ஸுமே கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு டேப்லெட்ஸ்லையும் என்ன அப்படி பண்ணியிருக்காங்க, இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்சஸ், இந்த வீடியோவில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் அதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்கு போவோம். கைஸ், ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். நீங்கள் டெலகிராம் யூஸ் பண்ணிங்கன்னா கீழே உள்ள லிங்கை யூஸ் பண்ணி C4E Tech தமிழ் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். அப்லோட்ஸ்லாம் ட்ராக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஸ்பேம் பண்ண மாட்டேன், ப்ராமிஸ். முடிஞ்சால் ஜாயின் பண்ணுங்கள். இப்போ ஆன் பேப்பர் பார்த்தோன்னா ரெண்டுமே மெட்டல் பேக்ஸோடு வர 11-inch டேப்லெட்ஸ். பட் ஆக்சுவல் ப்ராக்டிக்கல் யூசேஜில் பார்க்கையில் வித்தியாசங்கள் இருக்குது. அந்த வித்தியாசங்கள் ஆஸ்பெக்ட் ரேஷியோஸில் ஆரம்பிக்குது. இப்போ Pad 6 Pro எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே Xiaomi கொஞ்சம் காமனான 16:10 ஆஸ்பெக்ட் ரேஷியோ சூஸ் பண்ணியிருக்காங்க. OnePlus கொஞ்சம் வித்தியாசமாக 7:5 யூஸ் பண்ணியிருக்காங்க. கம்பேரிசனுக்கு 14:10 சொல்லலாம். சரி, வேறு ஆஸ்பெக்ட் ரேஷியோ யூஸ் பண்ணிக்கிறாங்க, அதில் என்ன அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, இப்போது இந்த டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட் ரேஷியோஸ் இருக்கிறதுனால ஏறக்குறைய ஒரே சைஸ் டயக்னல் இருந்தாலும் இப்போ இங்கே ஹைட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஈக்குவல். OnePlus 4 mm அதிகமாக இருக்குது. பட் வித்துன்னு பார்க்கையில் தான் 24 mm வித்தியாசம் இருக்குது. ஸோ பேசிக்காக OnePlusோட 11.6-inch டிஸ்பிளே இன்னும் வைடாக இருக்குது. இப்போ ரெகுலராக வீடியோஸ் பார்க்குறவங்க வைடாக இருக்குன்னா கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னு நான் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் அது ஃபோன்ஸ்க்கு. டேப்லெட்ஸ்னு வரையில் எப்படியோ ரெண்டு கையில் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ வித் ரொம்ப பெரிய பிரச்சனை கிடையாது. எஸ்பெஷலி இந்த மாதிரி போர்ட்ரேட்டில் நீங்கள் யூஸ் பண்ணையில், வெப் ப்ரௌஸ் பண்ணையிலையோ ஏதாவது புக்ஸ் படிக்கையிலையோ OnePlus Padக்கு டெஃபினட்டாக ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. இப்போ இந்த ரெண்டு டேப்லெட்ஸுமே 6.5 mm திக்னஸ் தான். பட் சைட்ஸ் வந்து OnePlusல ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்காங்க. Xiaomi இன்னும் ஷார்ப்பான எட்ஜஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ரெண்டு டேப்லெட்ஸில் OnePlus Pad தான் வெயிட் அதிகம், சைஸும் அதிகம். பட் கையில் பிடிக்கையில் இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. சரி, இப்போ இந்த டிஸ்பிளேஸ்க்கு வருவோமே. ஆன் பேப்பர் ஏற்கனவே பார்த்த மாதிரி ரொம்ப சிமிலர் 11 inches. பட் ஆஸ்பெக்ட் ரேஷியோ வித்தியாசமாக இருக்கிறதுனால OnePlusல ஆக்சுவலாக 17% இன்னும் பெரிய டிஸ்பிளே ஏரியா இருக்குது. சரியா, ஆஸ்பெக்ட் ரேஷியோன்ற 17%ங்கிற நம்மளுக்கு என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வரேன். சரி, இப்போ ஏதாவது பழைய டிவி ஷோ இந்த மாதிரி 4:3 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் வந்த கண்டென்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஃபெக்டிவாக Xiaomi Pad 6 Proவில் 9.72 inches வியூயிங் ஏரியா கிடைக்குது. OnePlus Padல 11.25 inches கிடைக்குது. இப்போ ரெகுலரான 16:9 கான்டென்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா கடைசி பல வருஷமாக வந்த டிவி ஷோஸ், ஒயிட் ஸ்க்ரீன் அப்படின்னு வந்த டிவி ஷோஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மாதிரி கண்டென்ட் பார்க்குறதுக்கு Xiaomiயில் 10.7 inches கிடைக்குது. OnePlusல 10.84 inches. படம் பார்க்கையில் 21:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ, மூவிஸ் பார்க்கையில் 10.14 inches Xiaomiயில், 10.27 OnePlusல. ஸோ மோஸ்ட் மீடியா கண்டென்ட்டுக்கு Xiaomiயில் உங்களுக்கு பிளாக் பார்ஸ் கம்மியாக இருக்குது. பட் OnePlusல இன்னும் அதிகமான டிஸ்பிளே ஏரியா கிடைக்குது. இப்போ இந்த ரெண்டு பேனல்ஸுமே 10-bit IPS LCD, HDR10 சப்போர்ட், டால்பி விஷன் சப்போர்ட் இருக்குது. 144 Hz ரெஃப்ரெஷ், ரெசல்யூஷன்ஸும் ஏறக்குறைய ஒரே மாதிரி தான் இருக்குது. பட் இங்கே Xiaomiயோட ஸ்க்ரீன் இன்னும் நேரோவாக இருக்கிறதுனால இன்னும் டென்ஸாக பேக் ஆகிருக்கு பிக்சல்ஸ். ஸோ 309 pixels per inch கம்பேர்ட் டு 296 pixels per inch OnePlusல. இது வெறும் நம்பர்ஸ் டிஃப்ரென்ஸ் தான். ஆக்சுவலாக அந்த ஷார்ப்னஸ் வித்தியாசம் எதுவும் உங்களால் பார்க்க முடியாது. பட் ஸ்டில் ஒரு டிஃப்ரென்ஸ். ஸோ சொல்லிட்டேன். கலர்ஸ்னு வரையில் எனக்கு Xiaomiயோட பேனல் பிடிச்சிருந்துச்சு. பட் இது பர்சனல் ப்ரிஃபரன்ஸ். பட் பிரைட்னஸ் கண்டிப்பாக Xiaomiக்கு ஒரு வின். ஏன்னா 10% ஹையர் பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு டார்க் ரூமில் யூஸ் பண்ணிங்கன்னா Xiaomiயோட லோவஸ்ட் பிரைட்னஸ் செட்டிங்ஸும் இன்னும் கம்மியாக இருக்குது. ஓகே, இப்போ மீடியா கன்சம்ஷன் வரையில் Xiaomi தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா இல்லை. ஏன்னா ஸ்பீக்கர்ஸ்னு பார்க்கல இப்போ ரெண்டு டேப்லெட்ஸ்லையுமே 4 ஸ்பீக்கர்ஸ் இருக்குது, ஸ்டெரியோ சப்போர்ட். OnePlusோட ஸ்பீக்கர்ஸ் இன்னும் லவுடாக ரிச்சாக இருக்குது. நீங்களே கேளுங்களேன். ஓகே, இப்போ ஸ்பெக்ஸுக்கு வருவோம். ரெண்டுத்துலேயுமே ஃப்ளாக்ஷிப் சிப்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. 4 nm ஃப்ளாக்ஷிப் சிப் Xiaomi Qualcommோட Snapdragon 8+ Gen 1 யூஸ் பண்ணியிருக்காங்க. OnePlus MediaTekோட Dimensity 9000. ரெண்டுமே போன வருஷம் நம்ம ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸில் பார்த்த சிப்ஸ். இப்போ இந்த சிப்ஸோட 8 இல்லை 12 GB LPDDR5 ரேமும் 128 இல்லை 256 GB UFS 3.1 ஸ்டோரேஜும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ரெண்டு பிராண்ட்ஸ்லையுமே மைக்ரோ SD சப்போர்ட் கிடையாது. Xiaomi இங்கே இன்னும் அதிகமான RAM ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. பட் OnePlus இன்னும் நிறைய மார்க்கெட்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ ஆன் பேப்பர் பார்க்கையில் எல்லாம் ஈவனாக மேட்சாக இருக்க மாதிரி தெரியும். பட்
நம்ம ஆன் பேப்பரோட நேரத்தில் இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்ப்போம். Snapdragon 8 Plus Gen 1 Dimensity 9000 ரெண்டுமே 2022 flagship சிப்ஸாக இருந்தாலும் Qualcommக்கு CPU GPU ரெண்டுத்துலேயுமே அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ ஷாமியில் இன்னும் ஸ்ட்ராங்கான இன்டர்னல்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஷாமி கூலிங்கும் இன்னும் பெட்டராக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. இப்போ 3D Mark Wildlife Extreme மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ் டெஸ்ட், அதாவது 20 நிமிஷம் கேம்ஸ் விளையாடினா GPU எப்படி புஷ் ஆகுங்கிறத சிமுலேட் பண்ணுற ஒரு டெஸ்ட், இதை ரன் பண்ணையில் Pad 6 Pro 20 நிமிஷம் கழிச்சு 90% பெர்ஃபார்மன்ஸை ரீட்டைன் பண்ணிச்சு. OnePlus Pad 60% தான் ரீட்டைன் பண்ணியிருக்கு. ஸோ நீங்கள் கேம்ஸ் நிறைய விளையாடணும்னு நினச்சிங்கன்னா Xiaomi Pad 6 Pro உங்களுக்கு பெட்டராக இருக்கும். இப்போ பேட்டரின்னு வரையில் இதில் 8600 mAh பேட்டரி இருக்குது, இதில் 9510 mAh. ஸோ 10% கெப்பாசிட்டி அதிகம். பட் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஸ்க்ரீன் சைஸும் அந்த ஓவரால் டிஸ்பிளே ஏரியாவும் 17% இதில் அதிகமாக இருக்குது. ஸோ அதிகமான டிஸ்பிளே ஏரியா, அதிகமான பேட்டரி ட்ரெயின், அதனால பேட்டரி லைஃப் ஏறக்குறைய ஈக்குவலாக இருக்குது. இப்போ நான் இந்த 2 டேப்லெட்ஸையும் 2 வாரமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு பேட்டரி லைஃப்பில் பெருசாக எந்த வித்தியாசமும் தெரியல. ரெண்டுத்துலேயுமே பேட்டரி லைஃப் நல்லா தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் சார்ஜ் பண்ணணுன்னா 2 பிராண்ட்ஸுமே இன்பாக்ஸ் 67 வாட் சார்ஜர்ஸ் இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ அங்கேயும் பெரிய வித்தியாசம் எதுவும் இல்லை. கேமராஸ்னு வரையில் யாருமே கேமராஸ் வச்சு டேப்லெட் வாங்க போகிறதில்ல. ஏன்னா இந்த மாதிரி வீடியோ எடுக்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட் யாருக்கும் இருக்காது. பட் இல்லை, நான் அப்படி தான் வீடியோ எடுப்பேன் அடம் பிடிச்சிங்கன்னா சரி கேமராஸ் பற்றி பார்ப்போம். Xiaomi Pad 6 Proல 50 மெகாபிக்சல் பிரைமரி f1.8 லென்ஸோட, அது போக ஒரு 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சர் ஆஃபர் பண்ணுறாங்க. OnePlus ஒரே ஒரு கேமரா தான் 13 மெகாபிக்சல் f2.2. நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸில் ரெண்டும் ஏறக்குறைய ஒரே மாதிரி தான் பெர்ஃபார்ம் பண்ணுது. பட் லோ லைட்டில் ஷாமிக்கு அட்வான்டேஜ் இருக்குது. வீடியோன்னு பார்த்தா ஷாமியில் 4K 60 ஷூட் பண்ண முடியும், OnePlusல 4K 30 தான் மேக்ஸ். செல்ஃபி கேமராஸ் திருப்பியும் ஷாமியில் 20 மெகாபிக்சல் f2.2, இது OnePlusோட 8 மெகாபிக்சல் f2.3யோட பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுது. பட் ஒரு டேப்லெட்டில் செல்ஃபி வீடியோ தான் எனக்கு ரொம்ப முக்கியமாக தெரியுது. ஏன்னா இப்போ கால்ஸ்னு வரையில், இப்போ வீடியோ கான்ஃபரன்சஸ் எல்லாத்துக்குமே அதை தான் யூஸ் பண்ண போகிறோம். இங்கே டெக்னிக்கலாக ஷாமியில் இந்த சென்சர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அவங்க டிஃபால்ட்டாக ப்ராசஸ் பண்ணுறது கொஞ்சம் வீக்காக தெரியுது. Pad 6 Proல ஷார்ப்பான ஃபுட்டேஜ் கிடைக்குது, பட் இன்னும் நாய்ஸியாக இருக்குது. ஸோ ஒரு வீடியோ காலில் அந்த டீடைல் லெவல்ஸ் பெருசாக நோட்டீஸ் பண்ணாட்டியும் நாய்ஸ் எனக்கு கொஞ்சம் நோட்டிஸபிளாக இருக்க மாதிரி தெரிஞ்சுது. அது போக ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், OnePlus Padல இன்னும் வைடர் ஃபீல்ட் ஆஃப் வியூ கிடைக்குது. அது கான்ஃபரன்சஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே நோட் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம், OnePlus Padோட ஃபுட்டேஜ் 1080-30ல் கேப் ஆகுது. ஷாமியில் 1080-60 வரைக்கும் செல்ஃபி வீடியோ ஷூட் பண்ண முடியும். ஸோ ஓவரால் கேமராஸ்னு வரையில் ஷாமிக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. பட் கேமராஸ் ஃபோன்ஸில் எவ்வளோ முக்கியமோ அந்தளவு டேப்லெட்டில் முக்கியம் இல்லைங்கிறதுனால இது ஒரு மேஜர் டிஃப்ரென்ஷியேட்டிங் ஃபேக்டராக எனக்கு தெரியல. சரி, அடுத்து சாஃப்ட்வேர்னு பார்க்கல 2 டேப்லெட்ஸுமே Android 13ல் ரன் ஆகிட்டு இருக்கு, அவங்களோட சொந்த கஸ்டம் ஸ்கின்ஸோட. இப்போ Pad 6 Proல இன்னும் ஸ்ட்ராங்கான இன்டர்னல்ஸ் இருக்குன்னு நான் சொன்னேன். பட் டே டு டே யூசேஜ்க்கு ரெண்டுமே போன வருஷம் ஃப்ளாக்ஷிப் சிப்ஸ். ஸோ யூசர் எக்ஸ்பீரியன்ஸில் பெரிய வித்தியாசம் எதுவும் இல்லை. ரெண்டுமே ஈக்குவலி ஸ்மூத், ஈக்குவலி ரெஸ்பான்சிவ். ஸோ இப்போ டேப்லெட்ஸில் நம்மளுக்கு பெரிய ஸ்க்ரீன் கிடைக்குது. ஸோ அந்த ஸ்க்ரீனை எப்படி நம்மளால் யூட்டிலைஸ் பண்ண முடியுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இங்கே 2 பிராண்ட்ஸுமே அந்த எக்ஸ்ட்ரா ஸ்க்ரீன் ரியல் எஸ்டேட்டை அட்வான்டேஜ் எடுக்கிறதுக்கு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ரெண்டுத்துலையுமே ஆப்ஸ் சைட் பை சைட் ரன் பண்ண முடியும், ஃப்ளோட்டிங் விண்டோஸில் ஆப்ஸ் லான்ச் பண்ண முடியும். ஸோ அங்கேயும் பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் இல்லை. பட் ஷாமியோட USB போர்ட் ஒரு அட்வான்டேஜ். ஷாமி ஃபைனலாக USB 3.2 யூஸ் பண்ணியிருக்காங்க வீடியோ அவுட் சப்போர்ட்டோட. ஸோ Xiaomi Pad 6 Proவை ஒரு எக்ஸ்டர்னல் டிஸ்பிளேக்கு வேணும்னா கனெக்ட் பண்ணிக்கலாம். OnePlus Padை பண்ண முடியாது, ஏன்னா இன்னும் USB 2.0 தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ ஃபைனலாக ப்ரைஸிங்க்கு வருவோம். சைனாவில் Xiaomi Pad 6 Pro 2499 யுவானுக்கு லான்ச் ஆகிருக்கு. 8-56 வெர்ஷன் 2799 யுவான். OnePlus Pad சைனாவில் அவைலபிளாக இல்லை, ஏன்னா சைனாவில் Oppo Pad 2ங்கிற பேரில் இந்த டேப்லெட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. 8-56 தான் பேஸ், 2999 யுவானுக்கு லான்ச் ஆகிருக்கு. அஃப்கோர்ஸ் OnePlus Pad குளோபலாக அவைலபிளாக இருக்குது. இந்தியாவில் 38,000 ரூபா, யூஎஸில் $479. Xiaomi Pad 6 Proவும் குளோபலாக லான்ச் ஆச்சுன்னா கிட்டத்தட்ட இதே ப்ரைஸ்க்கு தான் லான்ச் ஆகும்னு எதிர்பார்க்குறேன். ஸோ ப்ரைஸிங்கில் பெரிய வித்தியாசம் எதுவும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ சிமிலர் ப்ரைஸஸ் அப்படின்னு வச்சு நம்ம பார்க்கல 2 டிவைசஸ்க்குமே ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்குது. இப்போ இது ரெண்டுத்தில் எது பெட்டரான சாய்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட யூஸ் கேஸ் சினாரியோவை வச்சு தான் அதை டிசைட் பண்ண முடியும். ஒரு டேப்லெட் வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் ரெண்டுத்தில் ஒன்று சூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ உதாரணத்துக்கு நிறைய புக்ஸ் படிக்க போகிறேன், வெப் ப்ரௌசிங், காமிக்ஸ் படிக்க போகிறேன், அந்த மாதிரி இல்லை மீடியா கன்சம்ஷன் எனக்கு ஹை ப்ரையாரிட்டி அப்படிங்கிறவங்களுக்கு OnePlus Padோட பெரிய டிஸ்பிளே, பெட்டரான ஸ்டெரியோ ஸ்பீக்கர் அவுட்புட், அந்த எர்கனாமிக் பில்ட் இதெல்லாமே இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை எனக்கு கேம்ஸ் விளையாடுறது ரொம்ப முக்கியம், இல்லை என் டேப்லெட்டை நான் டாக் பண்ணி பெரிய ஸ்க்ரீனில் யூஸ் பண்ண போகிறேன், இல்லைனா எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் கொடுக்குற காசுக்கு பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ், மேக்ஸிமம் பர்ஃபார்மன்ஸ், அதிகமான பெஞ்ச்மார்க் நம்பர்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு Xiaomi Pad 6 Pro ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். குளோபல் லான்ச் வரைக்கும் வெயிட் பண்ண முடியல அப்படின்னா 28mobile.comல கொஞ்சம் அதிகமான ப்ரைஸ்க்கு இது அவைலபிளாக இருக்குது. வேணும்னா அங்கேருந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணலாம்.
ஸோ எனிவேஸ் கைஸ், அவ்வளோதான் இந்த கம்பேரிசன் வீடியோக்கு. இந்த 2 டேப்லெட்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது ரெண்டுத்தில் எது உங்களோட யூஸ் கேஸ்க்கு பெட்டராக இருக்குன்னு நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்படி அந்த வீடியோ பிடிச்சிருக்கு பிடிக்கல என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தம்ஸ் அப் இல்லை தம்ஸ் டவுன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் அதிகமாக இருக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். ஹாவ் அ நைஸ் டே. பாய்.